ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல போயிட்டு பால் பண்ண ஒரு கிலோமீட்டர் டர்ன் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த டிவைடர் அங்கதான் ஒண்ணு இருக்கு, அந்த அதுல வந்து கேப் இருக்கு, அங்க யூ டர்ன் போது நான் என்ன பண்ணணும், இப்ப நான் பள்ளிக்கு வரணும் கிட்ட 1 கிலோமீட்டர் நான் வந்து லெஃப்ட் சைட்ல போகணும், ஆப்போசிட் ரோட்ல போகணும். ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரைட் சைட்ல திரும்பி போறாங்க, ரைட் சைட்ல ராங் ரூட்ல போறாங்க. நம்ம நேர்மை நியாயம் பேசிட்டு அப்படி போல நல்லா இருக்காது, 1 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், லெஃப்ட் சைட்ல போய் யூ டர்ன் போட்டு வர்றேன். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அப்படி வரும்போது அந்த பேரிகார்டுமே இப்ப போட்டு அந்த கேப் என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதனால என்ன பண்ண முடியல, ஷார்ப்பா கட் பண்ண முடியல காரை. அப்ப ஆப்போசிட்ல கட் பண்ணிட்டு வரும்போது ஆப்போசிட்ல வர ஒரு 2 வீலர்ல வந்தவர் என்ன அவர் இடிக்கிற மாதிரி வந்துட்டாரு. நானும் வண்டியை டக்குனு ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டேன். அப்ப அவர் வண்டியை முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு என்னை சத்தம் போடுறாரு, நான் வரதே தெரியல உனக்கு, இப்படி வண்டியை மோதுற மாதிரி வர கார்ல வந்து பெரிய ஆளா நீ அப்படி இப்படின்னு என்ன பண்றாரு, சத்தம் போடுறாரு என்னைய. காலையில அவரு ராங் சைட்ல வராரு, நம்ம கரெக்டான ரூட்ல தானே வரோம், ஏங்க நீங்க தாங்க ராங் சைட்ல வரீங்க அப்படின்றேன். அவர் இந்த வெங்காயம் எனக்கு தெரியுது, நான் ஓரத்துல தானே வரேன், நீ எப்படி இடிக்கிற மாதிரி வர அப்படின்னாரு. எனக்கெல்லாம் ஷார்ப்பா டர்ன் பண்ண முடியல. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாராவது வண்டியில வந்தாங்க ஆப்போசிட் ரோட்ல வந்தாங்கன்னா ரிக்ரெட் பண்ணுவாங்க, சரி சாரி சார், இல்ல ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க, இல்ல அட்லீஸ்ட் நம்ம கண்டுக்காமது போயிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, வண்டியை நிறுத்தி சண்டை போட்டு போறாங்க. அப்புறம் கடைசி ஒண்ணு கேட்டாரு, பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கியே அப்படின்னாரு. இதோட படிச்சவனுக்கு கொஞ்சம் சோதனை நினைச்சுக்கிட்டு சரி தம் ஆள் வந்து ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் நானே, சரி மனசு நொந்துக்கிட்டே ரொம்ப மன உளைச்சல தான் பள்ளிக்கு வந்தேன். பள்ளிக்கு வந்து இங்க பிரேயர் முடிஞ்சிச்சு. பிரேயர் முடிஞ்சோடனே லேட்டா அஸ்யூஷுவல் லேட்டா வர பசங்க இருக்காங்க இல்லையா, அதுல 2 பாருங்க எப்போதுமே லேட்டா வருவான். அந்த பையன் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா தம்பி இப்படி லேட்டா வர, டெய்லி இப்படி லேட்டா வரையடா, இவன் சீக்கிரம் வாடா, ஏதாவது இன்டர்வியூ போனீங்கன்னா எப்படா இது லைஃபை பாதிக்கும்டா. இந்த நீட் எக்ஸாம் நிறைய பேர் லேட்டா போயிட்டு என்ன பண்ண முடியல, அவங்க எக்ஸாம் எழுத முடியல, அவங்களால கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, ஆனா எக்ஸாம் எழுத முடியல. நான் அவன்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் கேட்டுட்டு அவன் ஒரு பதில் சொன்னான் எனக்கு, அது இன்னும் ஒரு படபடப்பாக இருக்கு, அந்த இன்னும் ஜீரணம் பண்ண முடியல என்னால. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் நான் லேட்டா வரல, நீங்க தான் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்றான். என்னமோ நான் எதுவும் தப்பு பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா. அப்ப அவன் மனநிலை என்னன்னா, அவன் என்ன தவறு பண்றானே தெரியல, அவனுக்கு தோணல நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்னு அவனுக்கு தோணவே இல்லை. நான் தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஐயோ ஆமாண்டா கரெக்ட் தான். நல்ல ஒருத்தன் வந்து இன்னொருத்தன், சார் அவன் சரியான சொல்றான், லாஜிக் சார், அவன் சரியான சார் சொல்றான், குறும்புக்கார பசங்க தான், குறும்புக்கார பசங்க. ஆனா அவன் சொல்றது எனக்கு புரிஞ்சுது, என்னன்னா அவனுக்கு என்ன தவறு பண்றோம் அப்படின்னு தெரியல அவனுக்கு. அப்ப அவனுடைய மனநிலை இது தவறுன்னு அவனுக்கு உணர்த்தல. எப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய தவறுகளை உணர்றானோ அப்ப மட்டும்தான் தவறுகளை திருத்திக்குவான். அவன் தவறே தெரியாதவன் எப்படி அதை திருத்திக்குவான். அப்ப நீங்க உங்க மனநிலையை மாத்திக்கணும், நீங்க என்ன தவறு செய்றீங்களோ அந்த தவறை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட குழந்தைதான் தன்னுடைய தவறை திருத்திக்கும். எனவே இந்த நிகழ்வை இந்த நாளை உங்களுக்கு என்ன பண்ணுங்க, உங்க லைஃப்ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கங்க. நீங்க ஏற்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன பண்ணுங்க, மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. காரணம் சொல்ல எல்லாத்தையுமே காரணம் சொல்லலாம், காரணம் எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க திருந்த மாட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து காரணம் சொல்றதை நிறுத்திட்டு அதற்கான முயற்சிகள் எடுப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கு உங்களை வருகிறது என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து வாய்ப்புகளுக்கு நன்றி பாராட்டு கிடைத்தது. நன்றி, வணக்கம்.